ஹாய். செகண்ட் ஜூலை வந்து எடிட்டோரியலில் ஒரு டாபிக் வந்துருந்துச்சு. என்ன டாபிக்னா, எ யூனிஃபைட் பாலிசி ஆர்கிடெக்சர் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி ஃபியூச்சர். இது வந்து GS3ல் இந்தியன் எக்கானமிக்கில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப் டாப்பிக்கில் வருது. இப்போது ஏன் இந்த பர்டிகுலர் டாபிக் அவர் இந்த டைட்டில் வந்து ஏன் எடிட்டோரியல் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் யூபிஎஸ்சி மெயின்ஸ் GS3 ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இங்கே எழுதியிருக்கேன், ரெண்டுமே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், டூ யூ திங்க் இந்தியா வில் மீட் 50% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி நீட்ஸ் ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி பை 2030? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அண்ட் இட் கோஸ் ஆன். இது வந்து 2022 வந்திருக்கு, 15 மார்க் கொஷின். செகண்ட் கொஷின் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் எசென்ஷியல் ஃபார் more rapid and inclusive economic growth discussed in the light of India's experience. இதுவும் 2021 வந்திருக்கு, 15 மார்க் கொஸ்டின். இப்போ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க, 2 கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் இருக்கு. எனர்ஜி, ரெனியூவபிள், இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம எடிட்டோரியலில் ஒரு டாபிக் வந்திருக்கு, எ யூனிஃபைட் பாலிசி ஆர்கிடெக்சர் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி ஃபியூச்சர். ஸோ இந்த எடிட்டோரியலை வச்சு வரப்போகிற மெயின்ஸில் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணுவோம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கே ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாஸ் எனர்ஜி ஃபியூச்சர். நமக்கு இந்தியாவுக்கு தேவையான எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குது. ஃபாசில் ஃபியூல் இம்போர்ட் பண்ணுறோம் நிறையா, லைக் கோல், க்ரூட் ஆயில், கேசோலின், இதெல்லாமே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ரிசோர்ஸ்க்கு தேவையான பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரெயின் இருக்குது நமக்கு. டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுலையும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுலையும், அப்புறம் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலையும் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டி கேப்ஸ். ஃபோர்த் சேலஞ்ச் என்னென்னா டிஃபிகல்ட்டி இன் பேலன்சிங் க்ரோத் வித் டீகார்பனைசேஷன். ஏன் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, ஏன்னா நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். 2070 ஜீரோ எமிஷன் பண்ணுவோம், அண்ட் 2047 வந்து செல்ஃப் ரிலையன்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் எனர்ஜியில். இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறோம். இது நமக்கு வந்து சேலஞ்சஸாக இருக்குது. இப்போது கம்மிங் டு த அதர் ஹாஃப் ஆஃப் த டைட்டில், யூனிஃபைட் பாலிசி ஆர்கிடெக்சர். ஏன் நமக்கு யூனிஃபைட் பாலிசிஸ் வேணும்? ஏன்னா இந்தியா இஸ் க்ரோயிங், எக்கானமி இஸ் ஆல்சோ க்ரோயிங். எக்கானமி க்ரோ ஆகும்போது அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. இது அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது எனர்ஜி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி டிமாண்டை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம்? அதுக்கு தான் நமக்கு இந்த யூனிஃபைட் பாலிசி ஆஃப் ஆர்கிடெக்சர் தேவைப்படுது. அண்ட் வாட் ஆர் வி கோயிங் டு ஆர்கிடெக்ட் அண்ட் ஹவ் ஆர் வி கோயிங் டு ஆர்கிடெக்ட்? பார்த்தீங்கன்னா யூசிங் 4 pillars which are adequacy, equity, affordability and sustainability. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போது. ஸோ பில்லர் 1 பார்த்தீங்கன்னா அடிக்குவேசி. அடிக்குவேசினா என்ன? அடிக்குவேட், தேவையான அளவு நமக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் தேவைப்படுது. அது பில்லர் 1 வந்து அடிக்குவேசி. கீப்பிங் இன் மைண்ட் அடிக்குவேசி எப்படி நம்ம வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம்னா, டைவர்சிஃபைடு எனர்ஜி சப்ளை விச் இஸ் ரிலையபிள் ஆல்சோ. எப்படி இதை டைவர்சிஃபை பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி இருக்க கன்வென்ஷனல் சோர்ஸும் எமர்ஜிங் சோர்ஸஸையும் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து இதை அடிக்குவேட்டாக மாற்ற போகிறோம். இல்லைனா நமக்கு வந்து வெறும் ஆல்ரெடி இருக்க கன்வென்ஷனல் சோர்ஸஸில் நமக்கு இம்போர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ண போனால் எமர்ஜிங் நியூ சோர்ஸஸ், அது மூலியமாக R&D மூலியமாக தான் நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்ண போகிறோம். இது பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, புதுசாக என்னென்னலாம் தேவைப்படுதுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது. சச்சஸ் கிரிட்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரேஜாக இருக்கட்டும். Through this, we will be making sure adequacy is addressed, which is the pillar 1. And pillar 2 பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும், அதுதான் ஈக்விட்டி வந்து சொல்லுது. எப்படி இதை நம்ம பண்ண போகிறோம்? எனர்ஜி ஃபார் ஆல், ஸ்ட்ரென்தனிங் லாஸ்ட் மைல் டெலிவரி. நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த எலக்ட்ரிசிட்டி. அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா,
எக்ஸ்பேண்டிங் டீசென்ட்ரலைஸ்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதாவது எல்லா இடத்துலையும் மல்டிபிள் சோர்ஸஸை வந்து டீசென்ட்ரலைஸ்டாக வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அண்ட் அதை வந்து ஒரு இடத்துல த்ரூ கிரிட்ஸ் வி ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி வேர் இட் இஸ் ரிக்வயர்ட் சச் தட் வி இம்ப்ரூவ் த சர்வீஸ் குவாலிட்டி. இது மூலயமா நம்ம ஈக்விட்டியை அட்ரஸ் பண்ணுவோம். அண்ட் பில்லர் 3 பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி. நம்ம வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கும் இல்லை டிரான்ஸ்மிஷனுக்கும் அதிக செலவு பண்ணோன்னா நம்மளால் அதை வந்து அஃபோர்டபுளாக பீப்புளுக்கு தர முடியாது. ஸோ அப்போ வந்து அஃபோர்டபிலிட்டியில் நம்ம அந்த டெக்னாலஜியை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எப்படி பண்ண போகிறோம்? எனர்ஜி டிரான்சிஷன், அதாவது ஒரு கன்வென்ஷனல் எனர்ஜி டிரான்சிஷன்லேருந்து எமர்ஜிங் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி லைக் ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம வந்து பண்ணும்போது அது ஃபைனான்ஷியல் பேர்டனாக நமக்கு மாறக்கூடாது. த எனர்ஜி டிரான்சிஷன் ஷுட் நாட் பி எ ஃபைனான்ஷியல் பேர்டன் அண்ட் இட் ஷுட் பி எக்கனாமிக்கலி ஆக்சசிபிள் ஆல்சோ. இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இதை நம்ம பண்ணுவோம். அந்த பேர்டனாகவும் மாறக்கூடாது, ஆக்சசிபிளாகவும் இருக்கணும். இதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? பெட்டர் ஃபைனான்சிங் மெக்கானிசம்ஸ், எஃபிஷியன்ட் மார்க்கெட்ஸ், கன்சியூமர் ஃபோக்கஸ், சேஃப்கார்ட்ஸ். இந்த மூணுத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது நம்ம வந்து அஃபோர்டபிலிட்டியை வந்து என்ஷூர் பண்ண முடியுது. அண்ட் பில்லர் 4 பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. ஏன் சஸ்டைனபிலிட்டி தேவை? பிகாஸ் இட் இஸ் நாட் அ ஷார்ட் கேம், இட் இஸ் அ லாங் டியூரேஷன் தட் வி ஹாவ் டு அட்ரஸ் அவர் நீட்ஸ் அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா சஸ்டைனபிலிட்டி. வி ஷுட் எம்ஃபசைஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் அலைன்டு வித் இந்தியாஸ் டெவலப்மெண்டல் ப்ரியாரிட்டிஸ். நம்மளோட டிரான்சிஷனும் இந்தியாவோட ப்ரியாரிட்டிஸும் அலைன் ஆகணும். அதை ரெண்டுத்தையும் நம்ம அலைன் பண்ணி பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணும்போது தான் நமக்கு சஸ்டைனபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த 4 பில்லர்ஸும் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது we will be able to tackle the uncertainties and making sure India's energy futures is in safe hands, India's needs. So இந்த 4 பில்லரும் பார்த்தீங்கன்னா which is adequacy, equity, affordability and sustainability will ensure that it is a reliable, inclusive and economically viable and environmentally sustainable and responsible also. Interconnections இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் வச்சு இந்த பில்லர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது தான் நம்ம வந்து எக்கனாமிக் க்ரோத்தை என்ஷூர் பண்ண முடியும், சஸ்டைனபிலிட்டி என்ஷூர் பண்ண முடியும் அண்ட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் என்வைரான்மெண்ட் இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ண முடியும், க்ரோத்தை சஸ்டெயின் பண்ண முடியும் அண்ட் கிளைமேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அட்ரஸ் பண்ண முடியும். யா, தேங்க்யூ.